وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நாங்க இன்னைக்கு பார்க்க போற சூரா அல்-ஃபீல். எங்களுக்கு தெரியும், எங்களோட அன்றாட தொழுகையில் ஓதக்கூடிய சிறிய சூறாக்கள்ல சூரா அல்-ஃபீலும் ஒரு சூறா, ரைட்? ஆனால் சூரா அல்-ஃபீலில் தொடங்கி சூரா அன்-நாஸ் வரை காட்டியும் ஒரு 10 சூறாக்கள் இருக்கு, ரைட்? அநேகமான மக்கி சூறாக்கள், சிறிய சூறாக்கள். இந்த சூறாக்களை நாங்கள் ஆழமாக படிக்கிறது விளங்கும் போது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஓதுகிற சூறாக்களை மிகவும் அதனோடு மிக நெருக்கமான ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அது அமையும் இன்ஷா அல்லாஹ். சூரா அல்-ஃபீலில் தொடங்கி சூரா அன்-நாஸ் வரை காட்டியும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த குர்ஆன் விளக்க வகுப்பை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போவோம். இந்த சூறாக்களை பொறுத்தவரையில் இந்த சூறாக்களுக்குள்ள மிக நெருக்கமான இந்த சூறாக்கள் பேசுகிற இந்த 10 சூறாக்களும் பேசுகிற கருத்துக்கு இடையில மிக நெருக்கமான உறவு இருக்குது, ரைட்? சூரா அல்-ஃபீல், அடுத்தது சூரா குரைஷ், ரைட்? இந்த 2 சூறாவையும் சில சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்கள் இடையில பஸ்மல்லா இல்லாம ஓதிக்கிறாங்க, ரைட்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூலின் லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வஆமனஹும் மின் ஹௌஃப்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக ஓதிக்கிறான். அப்போ இதுல அர்த்தம் இது ரெண்டும் ஒரு சூறாங்கிறது இல்லை. இந்த 2 சூறாவும் சிஸ்டர்ஸ், அதாவது ஒன்றோட ஒன்று மிக நெருக்கமான உறவு கொண்ட சூறாக்கள். குர்ஆனை தஃப்சீர் செய்யக்கூடிய அறிஞர்கள் மத்தியில 2 வகையான கருத்து இருக்குது. இந்த குர்ஆன் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, சூறாக்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. சூரா பக்கராவில் தொடங்கி சூரா நாஸ் வரை காட்டியும் அந்த ஒழுங்கமைப்பு இருக்குது. இந்த ஒழுங்கமைப்பு ஒரு பகுதியான உலமாக்களோட கருத்துப்படி இது வஹி, அல்லாஹ் தஆலா தான் இதை ஏற்படுத்திக்கிறான், ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்பாடு படியே தான் இது ஒழுங்கப்படுத்தப்பட்டு. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க இது இஜ்மா, இது வஹி இல்லை, சூரா வஹி, ஆனா அது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை இஜ்மான்னு சொல்லி 2 கருத்து இருக்குது, ரைட்? இருந்தாலும் இந்த கருத்தை பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிஞர், அதாவது குர்ஆன் இது சூறாக்கள் வஹி, ஆனா சூறாக்களுக்கு அந்த ஒழுங்கு வஹி இல்லைன்னு சொல்லி பேசக்கூடியதுல ஒரு ஆள் தான் அஷ்-ஷௌகானி ரஹிமஹுல்லா. அவரும் கூட இந்த 2 சூறாவையும் பத்தி சொல்லும் போது இந்த சூறா 2ம் அந்த கேட்டகரிக்குள்ள வராது. இது ஒழுங்கு படியே தான் இருக்குது. இது 2 சூறாவுமே ஒன்றோட ஒன்று அடுத்தடுத்ததாகவே தான் இருக்கணும். இந்த சூறா பேப்பரோட 2 பக்கம் மாதிரி ஒன்றோட ஒன்று நெருங்கின உறவு உள்ளதுன்னு சொல்லி பார்க்க, இது பேசுற செய்தியும் நாங்க பார்க்க, ரைட்? இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல அர்த்தத்தை நாங்க டக்குன்னு சொல்லி மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தா, நீங்க பார்க்க இல்லையா? யானை படைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொல்லி நீங்க பார்க்க இல்லையா, ரைட்? அவன் அவர்களுடைய சதியை வீணாக்கவில்லையா? அவர்கள் மீது தைரன் அபாபில் பறவை கூட்டங்களை அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜில், அவைகள் கற்களை
அவற்றின் மீது எரிந்தன. ரைட், ஃபஜாலஹும் காஸ்ஃபிம் மாக்குல், அவர்களை அது உண்ணப்பட்ட வைக்கோலை போல ஆக்கியது. ரைட், இப்போ இந்த சூறா வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே ஓதுற பாடமாக்குற ஒரு சூறா. ஆனா இந்த சூறாட நாங்க டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்க விளங்குறதுக்கு முன்னால 2 வரலாற்று பின்னணிகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் விளங்கி கொள்றது நல்லா. இந்த வரலாறை விளங்கி கொள்றது இந்த பின்னுக்கு உள்ள சூறாக்கள் எல்லாத்தையுமே விளங்கி கொள்றதுக்கு மிகவுமே இலகுவாக இருக்கு. சரியா? அப்ப முதலாவது வந்து ஒரு ஆன்மீக வரலாறு ஒன்று இருக்குது. ரைட், இந்த இந்த யானை படையிட சம்பவம், அப்ரஹாவுடைய படை, யானை படை ஒன்று வந்து காபத்துல்லாவை அழிக்க வந்தது. ரைட், வந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா ஒரு பறவை கூட்டத்தை அனுப்பி அதை அழிச்சான். இந்த சம்பவத்துக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மண்ணுல ஒரு மனிதர், அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு துவா ஒன்று கேட்டார். ரைட், இது அல்லாஹ் தாலா சூரா பக்ராவுலையும் சூரா இப்ராஹிம்லையும் வந்து இந்த விளக்கத்தை அல்லாஹ் தாலா சொல்றான். சூரா பக்ராவுல 124வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், வஇதுப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹ. இப்ராஹிமை அவனுடைய இறைச்சகன் வந்து பல வார்த்தைகளை, பல கட்டளைகளை கொண்டு சோதித்தார். ஃபஅத்தம்மஹு, அவர் வந்து அது எல்லா கட்டளையுமே நிறைவேற்றினார். அல்லாஹ் தாலா சொன்னான், கால இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா, நான் உங்களை மனிதர்களுக்கு தலைவர்களாக ஆக்குகிறேன். அப்ப அதுக்கு அவர் சொன்னார் வந்து, கால வமின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியில இருந்து சந்ததிக்கும் அந்த லீடர்ஷிப்பை கொடு. ரைட், உங்களை மனிதர்களுக்கு லீடராக்குறேன்னு சொன்ன நேரத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய சந்ததிக்கும் இந்த வாய்ப்பை நீ கொடு. அல்லாஹ் தாலா சொல்றான், கால லா யனாலு அஹ்தி ஸாலிமி, அநியாயக்காரர்களுக்கு வந்து என்னுடைய இந்த வாக்குறுதி சேராது. அப்ப இந்த நேரத்துல இப்ராஹிம் நபியிட ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துக்கொள்றாரு. என்னுடைய சமூகத்தில இருந்து நல்லவங்களும் வர போறாங்க, அநியாயக்காரங்களும் வர போறாங்க. ரைட், இப்ப அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்லுறான் அந்த அடுத்த வசனத்துல வந்து, இது ஜால்னல் பைத்த மசாபத்த லின்னாசி வ அம்னௌ வத்தஹிது மிம் மகாமி இப்ராஹிம முஸல்லா. ரைட், நாங்க வந்து இந்த வீட்டை திருப்பி ஆட்கள் வரக்கூடிய ஒரு இடமாக பாதுகாப்பான வீடாகவும் இதை ஆக்கினோம். ஆக்கிப்பட்டு நாங்க வந்து சொன்னோம் வந்து, இப்ராஹிம் தொழுத அந்த இடத்த வந்து நீங்க தொழுகிற இடமாக, இப்ராஹிம் நின்ற அந்த இடத்தை நீங்க தொழுகிற இடமாக ஆக்கி கொள்ளுங்கன்னு நாங்க சொன்னோம். வஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில அன் தஹிர பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கை சுஜூத். நாங்க இப்ராஹிம்டையும் இஸ்மாயில்டையும் வாக்குறுதி எடுத்துக்கொண்டோம், இந்த வீட்டுல யார் யாரெல்லாம் தவாஃப் செய்யறாங்களோ, தொழுறாங்களோ, ருக்கு செய்யறாங்களோ, சுஜூத் செய்யறாங்களோ அவங்களுக்காக வேண்டி நீங்க இந்த வீட்டை சுத்தம் செய்யணும்னு சொல்லி அவங்ககிட்ட நாங்க வாக்கு எடுத்துக்கொண்டோம். ரைட், அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பொண்ட அல்லாஹ் தாலா யாருக்கு கொடுக்கிறான்? இப்ராஹிம் நபிக்கும் மகனுக்கும் அல்லாஹ் தாலா கொடுக்கிறான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலால ஒரு பெரிய பொறுப்பொண்டு போடப்படுது. ரைட், இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, وَإِذْ இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினன் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். ரைட், அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையில இப்ப ஏற்கனவே இருக்குது, என்னிடையில வந்து மோசமான ஆட்களும் வர போறாங்க, நல்ல ஆட்களும் வர போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யா அல்லாஹ் இத பாதுகாப்பான நகரமாக ஆக்கு, ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமின். ரைட், சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமின், இந்த நகரத்தை பாதுகாப்பானதா ஆக்கு. ரைட், எங்களுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற நேரத்துல வந்து பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை, ஆனா சரியான நுணுக்கம் ஒன்றிக்குது. நபிமார்களுடைய விவேகம், நபிமார்களுடைய நுணுக்கமான பேச்சு அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல சொல்லும் போது மிகவும் நுணுக்கமாக சொல்லுறான். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்துல கேட்டாரு, ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமின். ரைட், அவர் என்ன கேட்டாரு? இத ஒரு நகரமாக ஆக்கு. ஏன் ஆரம்பத்துல இப்ராஹிம் நபி போன நேரத்துல அங்க என்ன இருக்கையில, ஒண்ணும் இருக்கையில, நகரம் இருக்கையில, இத ஒரு பாதுகாப்பான நகரமாக ஆக்குன்னு கேட்டார். பிறகு ஜம்சம் வந்துட்டு ஆட்கள் வந்து குடியேறிட்டாங்க, ஒரு நகரம் ஆகிட்டு, பிறகு அவர் போன நேரத்துல கேட்டாரு, ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமின். இது ஒரு குர்ஆன் அந்த மிக நுணுக்கமாக பேசுறதுக்கான ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு, நபிமார்களுடைய பேச்சு எவ்வளவு
நுணுக்கமாக எந்த அந்த சின்ன ஒரு இடத்துல கூட தவறு இல்லாம இருக்கிறத சொல்றதுக்கு ஒரு சைட் நோட், ரைட்? அப்ப அவர் கேட்கிறாரு, ஹாதா ரபிஜல் ஹாதா பலதன் ஆமினன், இத ஒரு பாதுகாப்பான நகரமாக்கு, வருசுக்கு அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், ரைட்? அந்த நகரவாசிகளுக்கு வந்து பழங்களை கொண்டு நீ உணவளி, அதுல யாருக்கு உன்னையும் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு நீ வந்து பழங்களை கொண்டு உணவளின்னு சொல்லி கேட்கிறார், ரைட்? ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், கால வமன் கஃபர ஃபஉமத்தியுஹு கலீலன் சும்ம தர்ருஹு இலா அதாபின்னார் வபிஸல் மஸீர், ரைட்? யாரு வமன் கஃபர, யாரு நிராகரிக்கிறார்களோ அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நாங்க என்ன செய்வோம், இன்பம் அனுபவிக்கிறதுக்கு நாங்க அனுமதிப்போம், அதுக்கு பிறகு அவங்கள நரகத்தின் பக்கம் செலுத்துவோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து உலக விஷயத்துல வந்துட்டு அதுல நான் யாருக்கு இல்லை, காஃபிர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு முஃமின்களுக்குன்னு சொல்லி வேறுபாடு ஒண்ணு இல்லை, எல்லாரையும் நாங்க என்ன செய்வோம், அனுபவிக்க வைப்போம். ஆனா லீடர்ஷிப் யாருக்கு, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவங்களுக்கு, ரைட்? அப்ப தொடர்ந்து இது யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயிலு ரப்பனா தகப்பல் மின்னா, ரைட்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவுடைய அத்திவாரத்தை கட்டி எழுப்பின நேரத்தில் அவங்க சொல்றாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து நீ பொருந்திக் கொள்ளு, நீ தான் கேட்பவன் அறிந்தவன். ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக், எங்களை நீ வந்து முஸ்லிம்களாக ஆக்கிவை, வமின் ஸுர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக், ரைட்? என்னுடைய சந்ததியிலேயும் இருந்து முஸ்லிமான ஒரு சமூகத்தை நீ உருவாக்கு, வ அரினா மனாசிக்கனா வத்துப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், எங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகளை எங்களுக்கு சொல்லி காட்டு, நீ எங்களுக்கு விளக்கப்படுத்து, எங்களுக்கு காட்டு, ரைட்? எங்களோட பாவங்களை தௌபாவை நீ ஏற்றுக்கொள், இன்னக்க அந்த தவ்வாபு ரஹீம், நீ தான் தவ்வாப், நீ தான் ரஹீம், ரைட்? நீ பாவ மீட்சியை ஏற்பவன், நீ எப்பொழுதும் இரக்கமானவன், ரைட்? அதோட அவர் கேட்கிறாரு, ரப்பனா, இப்ப அவருக்கு விளங்குது வரப்போற சந்ததியில வந்து நல்ல ஆட்களும் கெட்ட ஆட்களும் மீது அங்கே என்ன வரும், அங்க வந்து மார்க்கம் கலங்கப்படும், ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலா அவர் தொடர்ந்து கேட்கிறார், ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலன், அவர்கள இருந்து நீ ஒரு ரசூலை நீ ஏற்படுத்து, ஒரு ரசூலை அவர்கள இருந்து வெளியாக்கு, யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்ம வ யுஸக்கிஹிம், ரைட்? அவர் என்ன செய்வாரு, உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பாரு, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாரு, அவர்களை தூய்மைப்படுத்துவார், ரைட்? இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம், இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம், ரைட்? இப்ப இந்த வசனம் இன்னும் பல இடங்கள்ல வருவது என்ன, யத்லு அலைஹிம் வல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, ரைட்? இது ஒரு சைடு நோட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம், ரைட்? அவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகள் யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பிள்ளைகள் யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள், எல்லாரும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அப்ப அவர் டைரக்டா துஆ கேட்கிறார், எப்படி? முதலாவது அவர் குர்ஆனை ஓதி காண்பிப்பார், அதுக்கு பிறகு என்ன செய்வார், இல்ல அதுக்கு பிறகு படிப்பிப்பார், அதுக்கு பிறகு தூய்மைப்படுத்துவார், ரைட்? டைரக்டா குர்ஆனை ஓதி காண்பிச்ச உடனே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனே அந்த பக்கம் வந்துருவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்றார், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், ரைட்? அவர் வேதத்தையும் அவர் குர்ஆனை அவனுடைய ஆயாத்துகளை வந்து ஓதி காண்பிப்பாரு, அந்த ஓதி காண்பித்து வரக்கூடிய ஆட்களை முதலாவது என்ன செய்வாரு,
தூய்மைப்படுத்துவாரு. தூய்மைப்படுத்தப்பட்ட ஆட்களுக்கு தான் என்ன செய்வாரு? வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. ஸோ இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. அல்லாஹ் தாலா இதை பேசுற நேரத்துல இந்த ஃபிளிப் இது மாறிக்கிறது, இங்கே ஒரு நுணுக்கமான பேச்சிக்கிறது. இது ஒரு சைட் நோட்ல நாங்க சொல்லிக்கொண்டு போவோம். அப்ப இந்த 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 வரலாறு அல்லாஹ் தாலா இந்த வரலாறை உறுதிப்படுத்துற இந்த வரலாற்று இந்த துவாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ற ஒரு கட்டம் தான் இந்த அப்ரஹாவுடைய சம்பவமாக இருக்குது. ரைட்? அப்ரஹாவுடைய படை தோற்கடிக்கப்படுது. சமரியா சொல்லிட்டு போறேன்னு சொன்னா, அப்ரஹாவுடைய படை தோற்கடிக்கப்பட்ட உடனே மக்கா வந்து பூரணமான ஒரு பாதுகாப்பான நகரமாக மாறுது. குறைஷிகள் வந்து வெளி ஆபத்துகள்லேருந்து பூரணமாக அப்ப பலதன் ஆமினன்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படுது. இப்போ குறைஷிகள் வந்து மிக பாதுகாப்பாக வியாபாரம் செய்கிறாங்க, எந்த சுதந்திரமாக வியாபாரம் செய்கிறாங்க. ரைட்? ரிஹிலத் ஷிதாயி வஸ்ஸைஃப், கோடை பனிக்காலத்திலையும் கோடை காலத்திலையும் பிஸ்னஸ் செய்கிறாங்க. ரைட்? இப்போ எல்லா வகையான வருசுக்கும் பலத ஆமினன் வருசுக்கு அஹ்லஹு மினசமராத், வருசுக்கு அஹ்லஹு மினசமராத், எல்லா வகையான பழங்களும் நாட்டுக்குள்ள வருவது. இப்ப மூன்றாவது துவா என்ன? வபஸ் ஃபீஹிம் ரசூலன். சரியா இந்த சம்பவம் நடந்து ஒரு 50 நாட்கள்ல ரசூலுல்லா பிறக்கிறாங்க. ரைட்? அப்ப இந்த சம்பவத்தை நாங்க கதைக்கும் போது எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்க சில படிப்பினைகளை நாங்க எங்களுக்கு சிலதை எடுத்துக்கொண்டு போகையிலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 3500 வருடங்களுக்கு முன்னால கேட்ட துவா, அந்த துவா எப்போ கபூலியத்தாகுது? 3500 வருடங்களுக்கு பிறகு, இல்லையா? ரைட்? இப்ராஹிம் எந்த நோக்கத்தோட கட்டுனாங்க, அந்த நோக்கத்தோட கட்டுன அந்த வாப்பா மார்ட நோக்கத்தை அப்படியே ஸ்பாயில் பண்ணி பின்னால வந்தவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு முற்றிலும் மாறுதலாக ஷிர்க செஞ்சாங்க. ஏன்னா இது ஒரு வாப்பாவா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் இவ்வளவு செஞ்சேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தியாகம் செஞ்சாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விடுவோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரி யார் இருந்தது? கண்ணுக்கு முன்னுக்கே இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில அவங்களோட சந்ததியில இருந்து தான் நாங்க கதைக்கிற அவ்வளவு முஷ்ரிக்குகளும், குறைஷிகள்ல இருந்து அவ்வளவு முஷ்ரிக்குகளும் வந்தது யாரோட சந்ததியில? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து. ஆனா அல்லாஹ் தஆலா அவ்வளோ காலத்துக்கு பிறகு அவங்களோட துவாவை என்ன செய்யறான்? கபூல் செய்யறான். ஏன்னா ஒரு இறுதி நபியை அதுல இருந்து கொண்டு வரான். அந்த நபியை வந்து செய்யுதுல் முர்சலின், ஹாத்தமுல் அம்பியா. ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி பொருந்தி கொள்றான். அப்ப எங்கட வாழ்நாள்லயும் நாங்க சில நேரத்தில் நாங்க நிறைய நன்மைகளை செஞ்சு விளைவுகளை எதிர்பார்ப்போம். சில பேருக்கு அது கண்ணுக்கு முன்னாலே என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனா அல்லாஹ் தஆலாக்காக வேண்டி மிக தூய்மையாக நாங்க செய்யற நேரத்துல அல்லாஹ் தஆலா எந்த நேரத்துல நாங்க மௌத்தாகி 500 வருடங்கள் ஆகிக்கலும் 1000 வருடங்கள் ஆகிக்கலும் நாங்க செஞ்ச நன்மையோட ஒரு விளைவு என்ன செய்யலும்? அந்த எங்கட கபருக்கு வந்து ஒரு நற்செய்தியாக, ஒரு பஷீரத்தாக வந்து சேரலும். ஆகவே நாங்க இந்த பதிவை வச்சுக்கொள்ளணும். நபிமார்ட ஒரு நபிட துவா, ரைட்? ஒரு ரசூல்ட 2 ரசூல்ட துவா அல்லாஹ் தஆலா எவ்வளவு காலத்துக்கு பிறகு கபூல் செய்யறான்? 3500 வருடங்களுக்கு பிறகு கபூல் செய்யறத பார்க்கிறோம். இது வந்து என்ன ஒரு ஆன்மீக வரலாறு, ஒரு ஆன்மீக வரலாறு.